நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். சாமுவேல் 31 அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ரா முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள். எரேமியா 6ஆம் அதிகாரம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோடி
தெக்கோவாவில் எக்காலம் ஊதி பெத்லகேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதாய் இருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மெய்ப்பர் தங்கள் மந்தரோடு அவள் இடத்துக்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவன் அவன் தன் தன் ஸ்தலத்திலே மேய்த்து அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தானே நாம் போய் ஏறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே. எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்தில் ஆகிலும் போய் ஏறி அவளுடைய அரமனைகளை அழிப்போம் என்றும் சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறம் எல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காலங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும் உன்னை பாலும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சை குலைகளை அறுக்கிறவனை போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் என்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சை செடியின் கனியை போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். அதை அடக்கி இழைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்ததன் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? பரிசேதம் வெட்கப்படார்கள். நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுங்குள்ளே விழுந்தார்கள். நாம் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவரும் அவருக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதியும் எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சண்டராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கணும் கற்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல் வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல
மனம் கசந்து புலம்பு பாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துன்பமாகவும் அவனாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் மோசமான அதிகாரிகளும் திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். திருப்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. உடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என. மத்தேயு 17ஆம் அதிகாரம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொரு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும்
இன்றைய ஆசீர்வாதமான வேத வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி ஜூலை மாசம் 2025ஆம் ஆண்டு. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று ஆண்டவர் ஒரு உறுதிமொழியை இந்த நாட்களிலே கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வேத பகுதியிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே நான் ஒரு தேற்றவாளரை இந்த நாட்களிலே அனுப்புவேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் இந்த நாட்களிலே உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு உறுதிமொழியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து நாங்கள் இப்படியாக நடக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் இந்த நாட்களிலே விடமாட்டார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே யாரை இந்த நாட்களை நேசிக்கிறோம்? நம்முடைய சகோதரங்களா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அவர்களை நேசிக்கிற வேளையிலே அவர்கள் கூட இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்தித்து நம்மை இந்த நாட்களிலே விசாரிக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருக்கிறார்கள், ஒரு சில வழியிலே பார்க்கிற வேளை. ஆனால் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படியானால் எவ்வளவு ஒரு மேன்மையாக இருப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் சொன்னால் அதை இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில வேளைகளிலே இந்த நாட்களிலே மற்றவர்கள் நம்மை மறந்து திக்கற்றவர்களாய் விடலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தெய்வமாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், I will not leave you as. பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த தமிழ் வார்த்தைக்கும் ஆங்கில வேதாகமத்துக்கும் இந்த நாட்களிலே எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே தமிழிலே சொல்லப்படுகிறது, நான் உன்னை திக்கற்றவர்களாக இந்த நாட்களை விடேன். ஆனால் இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறது, இந்த நாட்களை பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்திருந்தாலும், அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை இந்த நாட்களில் அழைத்திருந்தாலும், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடி நம்மை காக்கிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே வாசித்து பார்க்கிற வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற இந்த நாட்களிலே, நான் உங்களை திக்கற்றவராய் இந்த நாட்களிலே விடமாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை இந்த நாட்களில் உணரக்கூடியதாக இருக்கிறது.
அப்படியான உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த உலகத்திலே எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற வசை சொல்லுகள், மற்றவர்களால் வருகிற அநியாயமான குற்றச்சாட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலும் அந்த வார்த்தைகள் நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிறதாக இருக்கிறது. அவர் வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அதனாலே இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒருபோதும் உங்களை விசுவாசிக்கிற உங்களை திக்கற்றவராய் விடமாட்டார். இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த நாட்களிலே கட்டளிடுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.